தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கப்பல் வைத்திருக்கும் திமுக அமைச்சர்கள். சொகுசு கப்பல் வைத்திருக்கும் திமுக அமைச்சர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக 10 ஆண்டுகள் கழித்து ஆட்சியை பிடித்தது. திமுகவின் மூத்த தலைவர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். அமைச்சர்களாக பொறுப்பேற்றவர்கள் வாராது வந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களுடைய அமைச்சக பணியை விட்டுவிட்டு சொத்து சேர்ப்பதிலேத்தான் குறியாய் இருக்கின்றார்கள். ஏறத்தாழ ஒவ்வொரு அமைச்சரும் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. அமைச்சர்கள் வீட்டில் திருமணங்கள் நடைபெறும் பொழுது ஏறத்தாழ 200 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் செலவு செய்து திருமணம் நடத்துகிறார்கள். இவ்வாறு சொத்து சேர்ப்பதிலேயே குறியாக உள்ள அமைச்சர்கள் பலர் தொழிற்சாலைகள் நடத்தி வருகிறார்கள், அப்பார்ட்மெண்ட் நடத்தி வருகிறார்கள். மேலும் பல ஏக்கர் விளைநிலங்களை வளைத்து போட்டுள்ளார்கள். மேலும் மருத்துவக் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் நடத்துகின்றனர். இப்பொழுது ஒரு சில அமைச்சர்கள் சொகுசு கப்பல் வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக அமைச்சர்கள் 35 பேரில் 10 அமைச்சர்கள் தங்களுடைய பினாமி பேரில் சொகுசு கப்பல் வைத்து ஓட்டுவதாக கூறப்படுகிறது. சொகுசு கப்பல் வைத்திருக்கும் 10 அமைச்சர்கள் யார் என்பதை மத்திய புலனாய்வுத்துறை ஆய்வு செய்து வருவதாக கூறப்படுகிறது. விரைவில் அவர்களுடைய வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறும் என்று கூறப்படுகிறது.